Evening students, next நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் உள்ள என்ட்ராகி ரன் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த ப்ராசஸ் க்யூவில் வெயிட் பண்ணுமே தவிர இதை வந்து என்ன பண்ணாது, இன்டரப்ட் பண்ணாது. அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணும், க்யூவில் வெயிட் பண்ணும். இதுதான் நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங். அதே ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் உள்ளே வந்துருச்சு, நார்மலாக சொல்லியிருக்கேன் 1 மில்லி செகண்ட் டேட்டா ரன் ஆகும்னு சொல்லியிருக்கேன், ப்ராசஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போது அந்த 1 மில்லி செகண்ட் டேட்டா முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். அதில் ப்ராசஸ் இருந்தாலும் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே எடுத்திங்கன்னா இப்போ P1 P2 P3 P4 P5ன்னு சொல்லிட்டு 5 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அரைவல் டைம் பேஸ் பண்ணி தான் நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது இந்த அரைவல் டைம் 0ங்கிற இடத்துல பர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது, 1. ஸோ 1 மில்லி செகண்டில் என்ன பண்ணிடும், டேட்டா முடிஞ்சிடும். அதே இது அடுத்த அரைவல் டைம் பார்த்திங்கன்னா P3யோட வேல்யூ என்ன இருக்குது, 1. அதோட பர்ஸ்ட் டைம் 3. இப்படி இருந்தாலும் 1 மில்லி செகண்ட் டேட்டா தான் அது ரன் ஆகும். பேலன்ஸ் 2 வந்து அப்படியே வெயிட் பண்ணும். அடுத்த ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு என்ட்ரு ஆயிடும். இதான் வந்து ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காகவும் வெயிட் பண்ணாது, அந்த மில்லி செகண்டில் டேட்டா முடிய அடுத்த ப்ராசஸ் என்னாகும், உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டே இருக்கும். இதுதான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு க்யூ போட்டுருவோமா? ஸோ ப்ராசஸ் ஐடி கொடுத்துட்டாங்க, அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம், ப்ரியாரிட்டி, இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், க்யூவும் கான் சார்ட்டும் போட போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்யூ இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்ட் என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் எப்போதுமே எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வேல்யூ எந்த ப்ராசஸ் உள்ளே என்ட்ராகுது, P2 என்ட்ராகுது. அதோட பர்ஸ்ட் டைம் என்ன, 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, நம்ம எப்போதும் போல் இங்கே என்ன எழுதுவோம், ப்ராசஸ்ஸு அதோட அரைவல் டைம் எழுதுவோம். இது வந்து அரைவல் டைம். எப்போதுமே லெஃப்டில் என்ன இருக்கும், அரைவல் டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட அரைவல் டைம் 0. என்ன ப்ராசஸ் உள்ளே என்ட்ராகுது, P2ங்கிற ப்ராசஸ் என்ட்ராகுது. என்ன பர்ஸ்ட் டைமில் 1 அப்படிங்கிற பர்ஸ்ட் டைமில் ப்ரியாரிட்டி 3ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுது, P2 பர்ஸ்ட் டைம் 1, ப்ரியாரிட்டி 3. நம்ம அரைவல் டைம் பேஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ராகிறோம். அப்போ P2வோட வேல்யூ இப்போ என்ன ஆகுது, என்ட்ராயிடுச்சு. ஸோ இப்போ சைட் பை சைடாக கான் சார்ட் பார்த்துருவோமா, எப்படி என்ட்ரு பண்ணலாங்கிறது, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போது 0ங்கிற அரைவல் டைமில் P2ங்கிற ப்ராசஸ் முடியுது வித்து 1 பர்ஸ்ட் டைமில் 3 ப்ரியாரிட்டியில். அப்போ ஃபஸ்ட்டு கான் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கான் சார்ட் போட்டுமே காமிக்கட்டுமா? இப்போ கான் சார்ட் போட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுது, 0ங்கிற ப்ராசஸில் என்ன வேல்யூ உங்களுக்கு என்ட்ராகுது, P2 அப்படிங்கிற ப்ராசஸ் உங்களுக்கு என்ட்ராகுது. அதோட பர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது, 1. ஓகேங்களா? அப்போ 0 to 1ல் என்ன ப்ராசஸ் நமக்கு நடக்குது, P2 அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ப்ராசஸ், செகண்டு அரைவல் டைம் பார்க்குறோம். செகண்ட் அரைவல் டைம் என்ன இருக்குது, ஸோ 1 அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் என்ட்ராகுது, P3 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ராகுது. ஓகேங்களா? அப்போது 1ங்கிற ப்ராசஸில் P3 என்ட்ராகுது. அதோட பர்ஸ்ட் டைம் என்னவாக இருக்குது, 3ஆக இருக்குது. ப்ரியாரிட்டி 4ஆக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுதான் க்யூக்குள்ளே என்ட்ரு பண்ணியிருக்கோம். அப்போது 1 அப்படிங்கிற அரைவல் டைமில் P3 அப்படிங்கிற ப்ராசஸ் என்ட்ராகுது. பர்ஸ்ட் டைம் 3, 4 ப்ரியாரிட்டியில் இருக்குது. ஓகேங்களா? என்ன தான் வேல்யூஸ் இங்கே உள்ளே என்ட்ரானாலும் அடுத்து நம்ம என்ன சொன்னேன், 1 மில்லி செகண்ட் டேட்டா தான் என்ட்ராகும். அப்போது நமக்கு என்ன ப்ராசஸ் என்ட்ராகுது அப்படின்னா வந்து இப்போது P3 என்ட்ராகுது. என்ட்ரானதுக்கப்புறம் எத்தனை மில்லி செகண்ட் டேட்டா என்ட்ராகும்னு சொன்னேன், 1 மில்லி செகண்ட் தான். அப்போ 1 + 1 இங்கே வேல்யூ என்ன வரும், 2. ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும், P3 ஆஃப் இப்போ வந்து P3 ஆஃப் 4 அப்படிங்கிறது P3 ஆஃப் 3 அப்படின்னு இருக்குதா. இப்போது இதில் 1 மில்லி செகண்ட் டேட்டா சென்ட் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், P3 ஆஃப் 2. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸில் அது அப்படியே கேரி ஓவர் ஆகும். ஆனால் இது இப்போது ரன் ஆகாது. இது கேரி ஓவர் ஆகுமே தவிர அடுத்து என்ன ப்ராசஸ் இருக்கோ அதுதான் உள்ளுக்குள்ளே என்ட்ராகும். இதுதான் ப்ரீஎம்ப்டிவ்க்கும் நான் ப்ரீஎம்ப்டிவ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நான் ப்ரீஎம்ப்டிவில் என்ன பண்ணுன்னா, இந்த ப்ராசஸ் இப்போ P3ன்னு ஒரு ப்ராசஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த மில்லி செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் அடுத்த ப்ராசஸ் க்யூவில் அப்படியே வெயிட் பண்ணும்.
ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து P3ங்கிற ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆனி பேலன்ஸ் இருந்தாலும் அடுத்த ப்ராசஸ் என்ன இருக்கோ அதுதான் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படிங்கும்போது P3 அப்படி என்ன பண்ணுவோம்னா க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன இருக்குது இங்கே நம்ம செக் பண்ணும்போது அரைவல் டைம் இங்கே என்ன இருக்குது 2ங்கிற அரைவல் டைமில் P1 ப்ராசஸ் இருக்குது வித் பர்ஸ்ட் டைம் 2 ப்ரியாரிட்டி 2. ஓகேங்களா? ஸோ அப்போ P1 அப்படிங்கிற ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே என்ட்ராகுது P1 ஆஃப் 2 அப்படின்னு என்ட்ராகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ P1 ஆஃப் 2ங்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன ப்ராசஸ் என்ட்ராகும் ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் என்ட்ராகும். P1 ஆஃப் 2 இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து 1 மில்லி செகண்ட் அப்படிங்கும்போது ஒரு டேட்டா ஒன் மில்லி செகண்ட் டேட்டா தான் நடக்கும். அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஜில் இங்கே நமக்கு P1 2 + 1 என்ன ஆகும் வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி என்ட்ராகுது. ஸோ ஒவ்வொரு மில்லி செகண்டாக என்ன ஆகுது டேட்டா உங்களுக்கு என்ட்ராயிட்டே வருது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த அரைவல் டைம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்த அரைவல் டைம் என்ன 3. ஓகேங்களா? அப்போ 3க்கு நேராக வேல்யூ என்ன இருக்குது ப்ராசஸ் P4 இருக்குது. அதோட பர்ஸ்ட் டைம் 5 இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா ப்ரியாரிட்டி 1. இப்போ நம்ம இந்த டைமிங்கில் மட்டும் என்ன கேப்சர் பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ரியாரிட்டி 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த க்யூ ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அடுத்த க்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த P3 ஆஃப் 2 அப்படியே கேரி ஓவர் ஆகும். இந்த P1 ஆஃப் 1 ஏன்னா 2ங்கிற இடத்துல 1 எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு பேலன்ஸ் 1 தான் இருக்கும். அடுத்து என்ன ஆகுது அது அப்படியே கேரி ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் நமக்கு என்ன இருக்குது P4 ஆஃப் 5 அப்படிங்கிற ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ இந்த டைமிங்கில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து ப்ரியாரிட்டி 1 வந்து அதை ரீச் பண்ணிடுச்சு. அப்போ இனிமேல் நம்ம என்ன பேஸ் பண்ணி போடணும் ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா? அப்போ ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணும்போது நம்ம கான் சார்ட்டுக்குள்ளே அடுத்து என்ன என்ட்ராகும் நம்பர் 1ஓட ப்ரியாரிட்டி என்ன இருக்குது P4. ஓகேங்களா? அப்போது P4 அப்படிங்கிற வேல்யூ என்ட்ராகும். இனிமேல் என்னாகும் அப்படின்னா வந்து என்ன வேல்யூ என்ன பர்ஸ்ட் டைம் இருக்கோ அது அப்படியே ஆட் ஆகிட்டு வரும். ஓகே? அப்போது 3 + 5 P4ஓட பர்ஸ்ட் டைம் என்ன இருக்குங்க 5. ஏன்னா ப்ரியாரிட்டி 1ங்கிறதுனால நம்ம P4ஓட வேல்யூ அப்படியே போடுறோம். அப்போ வேல்யூ என்ன வரும் P4க்கு 8. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரியாரிட்டி இங்கே யாருக்கு இருக்குது P1க்கு இருக்குது. ஸோ அப்போ P1 ஆஃப் பேலன்ஸ் இங்கே எவ்வளோ வேல்யூ இருக்குது 1 தான் இருக்குது. ஓகே? அப்போது 8 + 1 9. புரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள் P4ங்கிற ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் ப்ரியாரிட்டி செக் பண்ணுறோம் ப்ரியாரிட்டி 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பர்ஸ்ட் டைம் இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அப்போ ஏற்கனவே 3ல் எண்ட் ஆயிருந்துச்சு ப்ராசஸ். இங்கே ப்ராசஸ் 3ல் முடிஞ்சிருச்சு. அப்போ 3 + 5 இங்கே என்ன ஆகுது 8ன்னு மாறுது. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி செக் பண்ணும்போது P1 ஆஃப் 1 அப்படின்ட்டுருக்கு. P1ஓட வேல்யூ இங்கே என்ன இருக்குது பர்ஸ்ட் டைமு நம்ம ஆல்ரெடி 1 இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். திரும்ப என்ன இருக்குது 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 8 + 1 9. ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ராசஸில் ப்ரியாரிட்டி செக் பண்ணும்போது எது கம்மியாக இருக்குது P3யோட வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போ P3 ஆஃப் வேல்யூ இங்கே பர்ஸ்ட் டைம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது 2. ஓகேங்களா? அப்போது 9 + 2 வேல்யூ என்ன வரும் 11. ஓகே? இப்போ லாஸ்ட்டாக நமக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது P5 வித் பர்ஸ்ட் டைமு 4. ஓகேங்களா? அப்போ 11 + 4 15 P5 ப்ராசஸ் உங்களுக்கு என்ட்ராகுது. ஓகே? 11 + 4 15 P5ஓட ப்ராசஸ் நமக்கு என்ட்ராகுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கான் சார்ட் தான் மேலே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 0ங்கிற அரைவல் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் P2ங்கிற ப்ராசஸ் 0ங்கிற அரைவல் டைமில் P2ங்கிற ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு நம்ம பர்ஸ்ட் டைம் செக் பண்ணுறோம் 1 மில்லி செகண்டு 1 தான் டேட்டா எடுத்துக்கும். ஸோ அதை க்யூவில் கொடுக்கும்போது 0 அரைவல் டைமில் P2ங்கிற ப்ராசஸ் வித் பர்ஸ்ட் டைம் 1 அப்படிங்கிறதுல என்ட்ராகுது. அப்போ அது அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிடுது. ஸோ கான் சார்ட்டில் என்ன பண்ணுறோம் 1 அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடுறோம். 0 to 1ல் என்ன ப்ராசஸ் நமக்கு நடக்குது ஃப்ரம் 0 to 1ல் என்ன ப்ராசஸ் நடக்குது P2 நடக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த 1 அப்படிங்கிற க்யூவில் என்ன பண்ணுறோம் P3 செகண்ட் அரைவல் டைம் செக் பண்ணும்போது அங்கே என்ன இருக்குது அப்படின்னா வந்து 1ங்கிற அரைவல் டைமில் P3ங்கிற ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ P3 ஆஃப் பர்ஸ்ட் டைம் என்ன 3. ஆனால் நமக்கு ஒவ்வொரு மில்லி செகண்ட் தான் டேட்டா சென்ட் ஆகும். அதனால் சிங்கிள் வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். ஸோ P3க்கு ஒரு வேல்யூ சென்ட் ஆகுது. ஸோ 1 + 1 இங்கே என்ன ஆகுது 2. ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு P3 ஆஃப் 2 அப்படியே பெண்டிங்கில் நிற்கும். ஏன்னா இதில் வந்து அடுத்த ப்ராசஸ் அப்படியே உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது P1 ஆஃப் 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அதுவும் உள்ளே என்ட்ரு ஆகுது. சிங்கிள் வேல்யூ தான், அதுவும் என்ட்ரு ஆகும். அப்போ 2 + 1 வேல்யூ என்ன, P1க்கு 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு P4 உள்ளே என்ட்ரு ஆகுது. P4 என்ட்ரு ஆகும்போது ப்ரியாரிட்டி வேல்யூ என்னவாக இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இங்கே வந்துடுச்சு. அது வரைக்கும் ப்ரியாரிட்டி என்ன இருக்குது, ஜாஸ்தியாக தான் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இங்கே வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி போடணும். அப்போ ப்ரியாரிட்டி வந்துருச்சு அப்படிங்கும்போது என்ன பண்ணிடலாம், நம்ம பர்ஸ்ட் டைமை அப்படியே ஆட் பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. அப்போ P4ஓட வேல்யூ என்ன, 5. ஸோ 3 + 5 8. அடுத்து P1 பெண்டிங் இருக்குது. ஏன்னா ப்ரியாரிட்டி செக் பண்ணும்போது P1க்கு என்ன, 2 ப்ரியாரிட்டி. அப்போ P1 பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்குது, 1. அதோட வேல்யூ 9 அப்படியே போட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி செக் பண்ணும்போது P3க்கு 4 இருக்குது. அப்போ அதோட பர்ஸ்ட் டைம் என்ன பேலன்ஸ் இருக்குது, 2. அப்போது 9 + 2 11. லாஸ்ட்டாக P5 பார்க்குறோம். அதோட பர்ஸ்ட் டைம் 4. 11 + 4 15. ஓகே. இந்த கான் சார்ட்டும் க்யூவும் உங்களுக்கு புரியுதுங்களா. இப்போ நம்ம டேபிள் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அஸ் யூஷுவல் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஆவரேஜ் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஐடி கொடுக்கணும், அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம், இது இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறீங்க. இதுக்கு கம்ப்ளீஷன் டைம். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதோட டைம் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ செக் பண்ணிக்கோங்க, நான் திரும்ப வேணாலும் சொல்கிறேன். இப்போது ப்ராசஸ் P2 நமக்கு எங்கே முடியுது, 1ல். P3 எங்கே முடியுது, P3 வேல்யூ நமக்கு எங்கே முடியுது, 11ல் முடியுது. ஓகேங்களா. P1 எங்கே முடியுது, 3 இருக்குது, 9 இருக்குது. ஆனால் ப்ராசஸ் எங்கே கம்ப்ளீட் ஆகுது, 9ல். அதே மாதிரி P4 8, P3 11, P5 15. இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இங்கே கம்ப்ளீஷன் டைமில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கு டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறோம். டேர்ன் அரவுண்ட் டைமுக்கு வந்து ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஓகேங்களா. அதே மாதிரி வெயிட்டிங் டைமுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். அப்போது டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஓகேங்களா. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுறோம், ரெண்டையும் டோட்டல் பண்ணுறோம், அதுக்கு ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எத்தனை ப்ராசஸ் இருக்கோ அத்தனை ப்ராசஸ்க்கு டிவைட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். ஓகே. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, இதான் நம்மளோட ஃபைனல் டேபிள். ஓகே. ஸோ ஃபைனல் டேபிள் வந்து இப்படி தான் போடணும். தேங்க்யூ.